தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றால அருவிகளில் பெரும் காற்றாற்று வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையிலும் தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான கடையநல்லூர், தென்காசி, சங்கரன்கோயில், சிவகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதியிலும் அதிதீவிர கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக தற்போது குற்றால அருவிகளிலானது தண்ணீர் வரத்தானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய மெயிலருவி, ஐந்தருவி, புலியருவி மற்றும் பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்போது குற்றாலம் மெயின் அருவியில் செம்மண்கள் அடித்து வரப்பட்டு அதன் காரணமாக தண்ணீரானது சீரமாக காட்சியளிக்கக்கூடியதும் நம்ம தற்போது நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது உள்ள பாலத்தை தொட்டு வரக்கூடிய தண்ணீரானது ஆர்ப்பரித்து பாலத்தை தொட்டு வரக்கூடிய நிலையில் அதிகமாக கனமழையானது பெய்து வருகிறது. அதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் தற்போது அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையானது 2வது நாளாக நீடித்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றாலம் ஒரு ஆக்ரோஷமான நிலையானது காணப்பட்டு வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எங்க வரைக்கும் போயிட்டு வரங்க